இந்தியா கூட்டணி நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டணி கட்சியை சேர்ந்த தமிழ்நாடு எம்பிக்கள் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மாலையில் கூடி நாடாளுமன்ற நடவடிக்கைகள் தமிழ்நாட்டில் அரசியல் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அதனுடைய அடுத்த கட்டமாக நாடாளுமன்றத்தில் நடக்கிற விஷயங்களை மக்களுக்கு, நம்ம கட்சியை சேர்ந்தவர்களுக்கு, பொதுமக்களுக்கு ஊடகங்கள் மூலமாகவும் எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறதுனால இப்போ பெரிய நகரங்களில் டவுன்ஹால் மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கோம். அது இன்னைக்கு கோயம்புத்தூர்ல அந்த மாதிரி ஒரு நிகழ்வை கோயம்புத்தூர் மாவட்ட மாநகர காங்கிரஸ் கமிட்டி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அதில் திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர், கன்னியாகுமரி தோழர் சுப்ராயன், கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயவசன், நான் 3 பேரும் வந்து இங்கே பேசுகிறோம். இதே மாதிரி வந்து மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திருச்சியில், மதுரையில், சென்னையில், இந்த மாதிரி பல்வேறு நகரங்களில் இந்த கூட்டத்தை நம்ம தொடர்ந்து நடத்துகிறோம். நாடாளுமன்றம் வந்து ஒரு அசாதாரணமான சம்பவங்கள், மக்களுக்கு எதிரான சம்பவங்கள், சட்டங்கள் நிறைவேற்ற இடமாக மாறி இருக்கு. ஸோ இந்த மாதிரியான நேரத்தில் நாடாளுமன்றத்தில் நடக்கிற விஷயங்களுக்கும் களத்தில் இருக்கிற மக்களுக்கும் அது போய் சேரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த டவுன் ஹால் நடக்குது. இல்லை, டீலிமிட்டேஷன் விவகாரத்தை பற்றி எங்களால் உறுதியாக சொல்ல முடியும். மண்ணுக்கு முதலமைச்சர் அவர்களோ இல்லை ஒரு அரசியல் கட்சியாக தாவேக்காகவோ எந்த மாற்று நிலைப்பாடையும் அவங்க எடுக்க மாட்டாங்க. ஏன்னா சட்டமன்றத்தில் வந்து நம்ம தீர்மானம் நிறைவேற்றுறதுக்கு முன்னாடி இப்போ இருக்கிற இந்தியா கூட்டணியினுடைய கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை மண்பு முதலமைச்சர் அவர்கள் சந்திச்சாங்க. ஒரு நிறைவான ஒரு நெடிய விவாதம் வந்து நடந்தது. அந்த விவாதத்தின் அடிப்படையில் மண்பு முதலமைச்சர் அவர்கள் இறுதியாக பேசுகிறப்ப அந்த கூட்டத்தில் என்ன முடிவு இருந்ததோ, அந்த கூட்டத்துடைய முடிவுங்கிறது 543 எம்பிக்கள் தான் இருக்கணும். மக்கள் தொகை அடிப்படையில் தான் நாங்கள் வந்து தொகுதி மறுவரையறை செய்வோம்னு இனிமேல் சொல்லக்கூடாது. அடுத்து 25 வருஷத்துக்கு இப்போ என்ன இருக்கோ அதையே ஃப்ரீஸ் பண்ணும். அந்த 543 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் மக்களவையில் அதில் வந்து 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும். இதுதான் அந்த கூட்டத்தினுடைய சாராம்சம். அதை தான் முதலமைச்சர் அவர்கள் வந்து ஏற்றுக்கிட்டாங்க. அவங்களும் அது சம்பந்தமாக தாவேகாவோட நிலைப்பாடும் அதுதான் சொன்னாங்க. தமிழ்நாடு அரசாங்கத்தோட நிலைப்பாடு அதுதான் சொன்னாங்க. அதன் அடிப்படையில் தான் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதிலிருந்து பின்வாங்குற பேச்சுக்கே இடமில்லை. அது நிச்சயமாக முதலமைச்சர் செய்ய மாட்டாங்க. சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானமும் அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் விஜய் பேசுவது ஒரே கருத்து தானா? ஒரே கருத்து அப்படின்னு பாக்குறீங்க? இல்ல, அதுல ஏதோ ஒரு அப்படி நாங்க இல்லைங்கிறத தாவேக்கா விளக்கம் கொடுத்திருக்காங்க. ஆனா வந்து நான் என்னால அதை உறுதியா சொல்ல முடியும். நாங்க we can vouch for that. மிக நிச்சயமா நான் என்ன சொன்னனோ அதுதான் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு, மாண்புமிகு முதலமைச்சரோட நிலைப்பாடு, தாவேக்காவோட நிலைப்பாடு. எந்த மாற்றம் இல்லை. பாஜகவுக்கு ஆதரவா இருக்கிற மாதிரியே எல்லா செயலும் அதாவது பாஜக எதிர்ப்புங்கிறது ஒவ்வொரு கட்சிக்கும் வந்து ஒவ்வொரு விதமா இருக்கு. இப்ப காங்கிரஸ் கட்சியோ இல்ல இடதுசாரி இயக்கங்களோ இல்ல விடுதலை சிறுத்தைகளோ முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகளோ, நாங்க வந்து இப்ப இந்தியா கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் அது ரொம்ப டெய்லியுமே காத்திரமா நாங்க பேச வேண்டியிருக்கு. தமிழ்நாட்டில் வந்து ஒரு புதிய அரசியல் கட்சி அவங்க இருக்காங்க. தாவேகா ஒரு புதுசா பொறுப்புக்கு வந்திருக்காங்க. மாண்புமிகு முதலமைச்சர் உட்பட நிறைய பேர் வந்து அரசியலையோ இல்ல வந்து அரசாங்கத்தை நடத்தியோ முன் அனுபவம் இல்லாம இருக்காங்க. ஸோ அதனால அவங்களுக்கு ஒரு டைம் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு போதுமான அளவுக்கு டைம் கொடுக்கணும். ஏன்னா ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் பல ஃப்ரண்ட் நம்ம ஓபன் பண்ண முடியாது. ஆனா தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் அப்படின்னு வர்றப்ப அவங்க ஒரு தெளிவான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க. தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை அதிமுக அரசாங்கம் உதயமின் திட்டத்தில் போய் கையெழுத்து போட்ட மாதிரியோ தமிழ்நாட்டின் நலன்களை காம்ப்ரமைஸ் பண்ற எந்த முடிவையும் அவங்க எடுக்கல. அது வந்து நீங்க தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய நிதி ஒதுக்கீடா இருந்தாலும் சரி, இல்ல தமிழ்நாட்டில் இப்ப கூட உச்சநீதிமன்றத்தில் வந்து நவோதயா ஸ்கூல்களுக்கு வந்து நீங்க இடம் கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதை எதிர்த்து அபிடவிட் போட்டிருக்காங்க. அது ராஜீவ்காந்தி அவர்கள் கொண்டு வந்த ஸ்கூல் தான். எங்களுக்கு வந்து அதுல இமோஷனலா கனெக்ட் இருக்கு. பட் இருந்தா கூட இன்றைய பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அதை வந்து இந்திய திணிக்கிறதுக்கான ஒரு வழியா தான் அதை பயன்படுத்துவாங்க. ஸோ அதுல அவங்க ஒரு சரியான நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க. காவிரி விவகாரங்கள்ல சரியான நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய தமிழ் தாய் வாழ்த்து விவகாரத்துல சரியான முடிவை எடுத்திருக்காங்க. அதனால தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் வர்றப்ப ஒரு மாண்புமிகு முதலமைச்சரோ அரசோ எந்த விதமான சமரசம் செய்து கொள்ளைங்கிறது பார்க்க முடியுது. மற்ற விஷயங்களுக்கு ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் ஒரு அணுகுமுறை இருக்கு. ஐ திங்க் they need some time தான். இப்போ வந்து காங்கிரஸ் கர்நாடகாவில் இருக்கும்போது மேகதான சம்பந்தமா பேசி முடிக்கிறதுக்கான வழி ஏதாவது ஏற்படுத்துறீங்க? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம போலாம், பேசலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்மளுடைய அடிப்படையான நிலைப்பாடு எங்க இருக்கணும்னா, நம்ம வந்து எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் நம்ம ஒரு நீண்ட நெடிய சட்ட போராட்டத்தை நம்ம நடத்திடுவோம்.
அந்த சட்ட போராட்டத்தின் அடிப்படையில நமக்கு அது முழுக்க முழுக்க திருப்தியான ஒரு தீர்வுன்னு இல்லாட்டி கூட ஒரு சட்டப்படி ஒரு தீர்வு நமக்கு கிடைச்சிருக்கு. காவிரி நடுவர் மன்ற ஆணையம், உச்சநீதிமன்றம், இந்த மாதிரி அதை தான் நம்ம முக்கியமா நினைக்கணும். இதன் அடிப்படையில நம்ம தொடர்ந்து சட்ட ரீதியான விஷயங்களை அணுகணும், சண்டை போடணும். பட் பேசுறது ஒன்றும் தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன் கர்நாடக முதலமைச்சர் பேச தயங்குறாருன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு பேசுறதன் மூலமா நம்ம நிலைப்பாட்டை விட்டு கொடுத்துட்டோம் அர்த்தம் கிடையாது. நீங்க ஒரு அவ்வளவு பெரிய பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட நம்ம யுத்தம் நடத்துறப்ப அவங்களுடைய எல்லா விதமான அவங்க கையில் இருக்கிற அஸ்திரங்களையும் ஆயுதங்களையும் நம்ம மேல ஏவுறாங்க. அப்ப கூட ஒரு பக்கம் நம்ம சண்டை பண்ணிட்டு இருக்கோம், இன்னொரு பக்கம் காந்தி வட்டமேசை மாநாடுகள்ல காந்தியோ, காங்கிரஸ் கட்சியோ, கிலாபத் இயக்கம், முஸ்லீம் லீகும் தொடர்ந்து பேசுறாங்க. பேசுறதுனால நம்மளுடைய நிலைப்பாட்டுல நம்ம சமரசம் செய்துகிட்டோம்ங்கிற அர்த்தம் கிடையாது. பேசுறது ஜனநாயகத்துல ஒரு முக்கியமான விஷயம் நான் நினைக்கிறேன். பெட்ரோலோட எத்தனால் 20% கலக்கிறங்கிற ஒரு மத்திய அரசின் தவறான கொள்கையினால அதாவது அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயராம் ரமேஷ் இன்னைக்கு சமூக வலைதளத்துல சொன்னீங்க. எப்படி பாக்குறீங்க? இல்ல நீங்க இந்த எத்தனால் இப்ப இந்த மீட்டிங்கோட நோக்கமே இப்ப எத்தனால் கலக்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு டீலிமிட்டேஷன் தொகுதி மறுவரையறை சம்பந்தமா இருந்தாலும் சரி, FCRA பில்லா இருந்தாலும் சரி, அவங்க தன்னிச்சையா எல்லாத்தையும் பண்றாங்க. இதுக்கெல்லாம் ஒரு கன்சல்டேஷன் நடத்தணும், மக்களை கேட்கணும், எக்ஸ்பர்ட்ஸை கேட்கணும், இதெல்லாம் பண்ணணும்ல. இப்ப நீங்க பூட்டான் அரசாங்கம் சொல்றாங்க உங்க பெட்ரோலை நாங்க வாங்க முடியாது, நீங்க வாங்கினா எங்களுடைய காரெல்லாம் வீணா போயிடும் அப்படின்னு. அவங்க பூட்டான் அரசாங்கம், அதனால அவங்க சொல்லிட்டாங்க. நமக்கு அரசாங்கமே இவங்க தான் நமக்கு பாஜக தான் எத்தனால நம்ம மேல திணிக்கிறாங்க. நீங்க நிறைய பேர் நீங்க ஒரு நடுத்தர குடும்பத்துல ஒருத்தர் ஒரு கார் வாங்குறாங்க, இல்ல ஒரு பைக்கே வச்சிருக்காங்க அப்படின்னா அது என்ஜின் சீஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது நம்ம? அதனால இவங்க அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா, எரியிற வீட்டுல பிடுங்க வரைக்கும் லாபம்பாங்க. இந்த ஆட்சி நரேந்திர மோடியின் ஆட்சி முடிவுக்கு வந்துகிட்டு இருக்கு. அதனால நம்மளால எவ்வளவு கொள்ளையடிக்க முடியுமோ, எவ்வளவு தூரம் இந்தியாவை அழிச்சிட்டு போக முடியுமோ போலாங்கிற ஒரு முடிவு மாதிரி தான் எனக்கு தெரியுது. அது ஒரு சரியான முடிவு கிடையாது. ஐஐடி நல்ல அமைப்பு தான், நல்ல ஒரு நிறுவனம் தான். நேரு அதை பாடுபட்டு உருவாக்குனாரு. உலகின் மிகச்சிறந்த நிறுவனங்கள்ல ஐஐடி ஒன்று. ஆனால் இன்று ஐஐடிக்கள் யாரால் நடத்தப்படுகிறது? அவர்கள் விஞ்ஞான ரீதியாகவோ இல்ல ரேஷனலாவோ ஏதாவது பேசுறாங்களா? இன்னைக்கு ஐஐடிங்கிற இன்ஸ்டிடியூஷனை தாண்டி ஐஐடி நடத்துவோர்கள் பேசுற விஷயம் நமக்கு ஷாக்கா இருக்கு. நீங்க மாட்டு மூத்திரத்தை பத்தி ஆய்வு செய்யலாம்னு ஐஐடி இயக்குனர் பேசுறாரு. அவரை தான் கூப்பிட்டு நம்ம அவார்டு கொடுத்துட்டு இருக்கோம். அவர் உண்மையிலேயே சயின்டிஸ்டா தான் இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஆனா அவர் கேலரிக்கு தகுந்த மாதிரி பேசுறாரு. ஸோ அந்த மாதிரியான இதில் நம்ம அதை எடுத்துக்க வேண்டியதில்லை. பட் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். நீங்கள் ஒரு எந்த ஒரு ஏஐ ஆப்பை கேட்டீங்கன்னா கூட சொல்லிடும். எத்தனால்ங்கிறது மிக நிச்சயமாக நீங்கள் என்ஜினுக்கு ஆபத்தான ஒரு விஷயம் தான், வெஹிக்கிளுக்கு ஆபத்தான ஒரு விஷயம் தான். எத்தனையோ வெஹிக்கிள் உற்பத்தியாளர்கள் இருக்காங்க. நம்ம இதில் டாடா இருக்காங்க, மகேந்திரா இருக்காங்க, ஈவன் நம்ம கொலாபரேட் பண்ணுற சுசுகி இருக்காங்க. அந்த ஆட்டோமொபைல் நிறுவனங்களை கேட்கணும். நீங்க கேட்டுதானே பண்ணணும், மக்களை கேட்கணும், எல்லாரையும் கருத்து கேட்கணும்ல. உங்க பாட்டுல ஓவர் நைட்ல நாங்க எத்தனால விற்போம் அப்படின்னு அது ஒரு சர்வாதிகாரமா தெரியல. ஒரு பயங்கர பகல் கொள்ளை அது. அதை நம்ம ஆதரிக்க முடியாது. இந்தியா கூட்டணியில ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர். அதுல என்ன குழப்பம் இருக்குது? இந்தியாவில் இன்னைக்கு நீங்களே சொல்லுங்க, இந்தியால இன்னைக்கு நம்ம பேசுற நேரத்தில் அந்த மனுஷன் புனேல ஆல் உமன்கான பெண்களுக்கான ஒரு பெரிய மாணவிகளுக்கான ஒரு கூட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. நேற்று முழுக்க ராத்திரி 8 மணி நேரம் போய் போராடி ஒரு பெல்லட் கண்ணால சுடப்பட்ட ஒரு பையனுக்கு ஒரு நியாயம் கிடைக்க அவர் போய் உட்கார்ந்துருக்காரு. நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி எந்திரிச்சாலே நடுங்குறாங்க. அவர் பேசிட்டா பிரளயமே வந்துடுற மாதிரி இருக்குது. அவர் எப்படியாவது பேசாம தடுக்கிறதா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியோட நோக்கமே. நாடாளுமன்றமே முடங்கினாலும் முடங்கணும், ஆனால் ராகுல் காந்தியை பேச விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க. இந்த ஒரு மக்கள் விரோத ஒரு பாசிஸ்ட் ஒரு மத ஒரு வெறுப்பு அரசியல் நிறைந்த ஒரு நரேந்திர மோடி அரசுக்கு எதிராக, RSS பாஜகவினுடைய சித்தாந்தத்திற்கு எதிராக சமரசமற்ற ஒரு தலைவர் உறுதியோட அச்சமற்ற களத்தில் நிற்கிறார்னா அது ராகுல் காந்தி தான். அவர்னால மட்டும்தான் இந்தியாவை நரேந்திர மோடியிலிருந்து மீட்க முடியும். அவர்னால மட்டும்தான் இந்தியாவை பிரதமராக வழிநடத்த முடியும். மக்கள் அவர் தான் நம்புறாங்க. சிறுபான்மைத்துறை அமைச்சர் ஷாஜகான் யார் பிரதமர் அப்படின்றது தேர்தலுக்கு 3 மாதங்களுக்கு முன்பு முடிவு செய்வோம் அப்படின்னாரு. அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தென்னிந்தியாவிலிருந்து ஒரு பிரதமரை கொண்டு வரணும் அப்படிங்கிறார். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஒரு தெளிவான நிலைப்பாடு இல்ல. ஒரு ஜனநாயக நாட்டில் மட்டும்தான் பிரதமர் சொல்றீங்க, கூட யாருமே அவர் தான் பிரதமர் அப்படின்றத சொல்லவே இல்லை. ஒரு ஜனநாயக நாட்டுல எல்லாருக்கும் கருத்து சொல்றதுக்கான உரிமை இருக்கு. நம்ம நீங்க கருத்தே சொல்லக்கூடாதுன்னு யாரையும் சொல்ல முடியாது.
எண்ட் ஆஃப் த டே நீங்க வந்து என்ன நடக்குமோ அதான் நடக்கும். ராகுல் காந்தி தான் அந்த நாட்டுல பிரதமர் ஆவாரு. ராகுல் காந்தியினால் மட்டும்தான் நரேந்திர மோடியை வீழ்த்த முடியும். வேற யாராலும் வீழ்த்த முடியும். இந்தியா கூட்டணியின் கருத்து தான். இந்தியா கூட்டணியை சேர்ந்த தலைவர்கள் எல்லாருமே, நீங்க அது அகிலேஷ் யாதவா இருக்கட்டும், மம்தா பானர்ஜியா இருக்கட்டும், எல்லாருமே வந்து இந்தியா கூட்டணியில இருக்கிற தலைவர்கள் எல்லாருமே ராகுல் காந்தியை முன்னிறுத்தி தான் நாடாளுமன்றத்தில் நாங்க எல்லாத்தையுமே பண்றோம். நீங்க ராகுல் காந்தியை பேச விடல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அகிலேஷ் யாதவ் உட்பட எல்லாருமே நாங்க வேற யாரும் பேச மாட்டோம்னு சொன்னாங்க. ராகுல் காந்தி மைக் ஆஃப் பண்ணிட்டு அடுத்த மைக் அகிலேஷ் யாதவ் அவர்களுக்கு தான் ஆன் பண்ணப்பட்டது. ஆனா அப்படிலாம் நாங்க பேச முடியாது. அவர் தான் எங்க இந்தியா கூட்டணியை வழி நடத்துறாரு நாடாளுமன்றத்துல, அதனால நாங்க பேச மாட்டோம்னு சொன்னாங்க. அதனால வந்து நீங்க அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கலாம். அந்த கருத்துக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து போராடுறதா சொல்றீங்க. காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி தான் அந்த வீட்டு விவகாரத்திலே ஒரு முடிவு எடுத்தாங்க. இல்ல நான் என்ன, நீங்க வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி அல்ல மாணவர்களுக்கு அதுல இருக்கிற ஒரு அவர்களுடைய போராட்டத்தையோ அதுல இருக்கிற அவர்களுடைய பங்களிப்பையோ நம்ம குறைச்சு மதிப்பிட முடியாது. அது ஒரு நல்ல விஷயம் நான் நினைக்கிறேன். ஒரு நாட்டுல வந்து மாணவர்கள் வந்து போராட்ட களத்துக்கு வந்து தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக போராடுறதும், அதே மாதிரி அவங்க என்ன மாதிரியான போராட்ட அணுகுமுறைகளை கடைபிடித்தாங்கன்னா ரொம்ப ஒரு மகிழ்ச்சி ஆச்சரியமா இருக்கு. ஒரு அவ்வளவு பெரிய வன்முறையை நரேந்திர மோடி அரசாங்கம் அவங்க மீது ஏவுறாங்க. அப்ப கூட அவங்களுடைய போராட்டம்ங்கிறது ரொம்ப கூலா, கான்பிடென்டா, ரொம்ப நகைச்சுவை மிகுந்ததா தான் இருந்தது. அது அவங்களுடைய பங்களிப்பை வந்து நாங்க உண்மையாலுமே நாங்க மதிக்கிறோம். ஆனா வந்து இந்த பேப்பர் லீக் இஷ்யூவையும் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணணுங்கிறதையும் முதல்ல எடுத்து அந்த போராட்டத்தை பில்ட் பண்ணது காங்கிரஸ் கட்சி தான். நாங்க வந்து சிஜேபி கிட்ட இருந்து எங்களுக்கு அழைப்பு இருந்தா கூட நாங்க அங்க போனோம்னா வந்து உடனே மாணவர் போராட்டத்துக்கு காங்கிரஸ் சாயம் பூசிடுவாங்க. அதனால அந்த போராட்டத்துக்கு பின்னிருந்து நாங்க என்ன பண்ண முடியுமோ அனைத்தையும் பண்ணோம். அதுல ரொம்ப முக்கியமானது வந்து மாணவர்கள் மீது வன்முறை ஏவப்பட்ட பொழுது தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தலைமையில நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இந்தியா கூட்டணியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதமர் வீட்டு முன்னாடி வந்து நாங்க கேரோ பண்ணோம். அது ஒரு பெரிய விஷயமா அன்னைக்கு இருந்தது. அதனால இது ஒரு கலெக்டிவ் எஃபர்ட்னு தான் நான் நினைக்கிறேன். பட் மாணவர்களுடைய போராட்டத்தை நாங்கள் வரவேற்கிறோம். அதை வந்து தொடர்ந்து அதுக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை பண்ண நாங்கள் தயாராக. தென்னிந்தியாவில் வந்து இந்தியா கூட்டணி வலுவதற்கு காரணமே திமுக. அப்ப திமுக இல்லாத இந்தியா கூட்டணி வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் எந்த அளவுக்கு பலமா இருக்கு? என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கிற தாவேகா தலைமையிலான கூட்டணி தமிழ்நாட்டின் 39 சட்டமன்ற தொகுதிகள், புதுச்சேரியில் ஒரு சட்டமன்ற தொகுதி, 40 தொகுதிகளையும் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெல்லும். ஒரே நிமிஷம் கேட்கிறேன். எண்ணெய் நிறுவனங்கள்லாம் அங்கீகரிக்கப்பட்டாங்க. அதை நீங்க சிம்பிளா இக்னோர் பண்றீங்களா? அதுக்கு என்ன காரணம்? இல்ல, எண்ணெய் நிறுவனங்கள் அவங்களுக்கு லாபம் வந்து அங்கீகரிக்க தாங்க செய்வாங்க. எண்ணெய் நிறுவனங்களுக்கு என்ன, நீங்க திருடன்ட்ட போய் வந்து நம்ம வந்து ஒரு நீங்க நியாயம் கேட்கற மாதிரி தான். நீங்க வந்து யாரை கேட்கணும்? கார் உற்பத்தி பண்றவங்கள கேட்கணும், கார் வச்சிருக்கிறவங்கள கேட்கணும், பைக் உற்பத்தி பண்றவங்கள கேட்கணும், பைக் வச்சிருக்கிறவங்கள கேட்கணும். நீங்க யாரையுமே கேட்காம முதல்ல எத்தனை நாளை திணிச்சுட்டு அதுக்கப்புறம் அது ரொம்ப நல்லது நல்லது அப்படின்னு சொன்னா அதை ஏத்துக்க முடியாதுல்ல. அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் இந்தியா கூட்டணியில் இருந்த பொழுது மிக தெளிவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அன்றைக்கு வந்து தொகுதி மறுவரையறை மசோதாவுக்கு எதிராக வாக்களிச்சாங்க. இன்னைக்கு அதை மாத்திக்க வேண்டிய தேவை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்குதுன்னு நான் நினைக்கல. அந்த மசோதா அன்னைக்கு எப்படி மோசமானதோ அதே மாதிரி அது இன்றைக்கும் மோசமானதுதான். 7.5% நமக்கு சீட்டுகள் வந்து இருக்கும் அப்படின்னா கூட நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அப்ப வந்து நமக்கு இப்போதைக்கு வந்து நமக்கு வந்து 40 சீட்டு புதுச்சேரியோடு சேர்த்து, யூபிக்கு 80 சீட்டு, நமக்கு அவங்களுக்கு 40 சீட்டு வித்தியாசம். ஆனா தொகுதி மறுவரையறை வந்தது அவங்க சொல்ற 50% ஃபார்மேட்ல நமக்கு 59-60 சீட் ஆகும், அவங்களுக்கு 120 சீட் ஆகும். அப்ப நமக்கு அவங்களுக்கு வித்தியாசம் 60 சீட்டு. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. அதனால திராவிட முன்னேற்ற கழகம் வந்து மிக நிச்சயமாக எடுத்த கவிழ்கள் ஒரு முடிவை எடுக்க மாட்டாங்க, எடுக்கக்கூடாது. ஏன்னா மிக நிச்சயமாக ஒரு இந்திய ஜனநாயகத்தினுடைய கட்டமைப்பையே தகர்க்கிற ஒரு விஷயம் வந்து தொகுதி மறுவரையறை மசோதா. இப்ப பேசுறப்ப கூட நாங்க சொன்னோம், அதாவது நாடாளுமன்றத்துல நம்ம வந்து எம்பிக்கள் இருப்போம். ஆனா நம்ம தமிழ்நாட்டு எம்பிக்கள் இருப்போம், தென் மாநில எம்பிக்கள் இருப்பாங்க, பஞ்சாப் காஷ்மீர் எம்பிக்கள் இருப்பாங்க, வடகிழக்கு மாநில எம்பிக்கள் இருப்பாங்க. ஆனால் எங்கள் வாக்குக்கு வலுவு இருக்காது. அப்ப நமக்கு எது நல்லது கெட்டதுங்கிறத வேற மாநிலங்களை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தீர்மானிப்பாங்க. அது வந்து யாருக்குமே நல்லதில்லை. அது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு புரியும். அவர் ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியம் உள்ள ஒரு அரசியல் கட்சி. 50 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் அவங்க பல்வேறு காலகட்டங்களில் ஆட்சியில் இருந்திருக்காங்க. அதனால வந்து ஒரு பொறுப்பான முறையில் அவர்கள் முடிவெடுப்பாங்க. நான் நம்புறேன், எடுக்கணும்னு விரும்புறேன். ஸ்டாலின் வந்து கூட்டணியில் இருந்தப்ப பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தி தான் தைரியமா சொன்னார். விஜய் ஒன்றும் சொல்லவே இல்லை. அது நீங்க நான் சொல்ற மாதிரி
அவங்களுக்கு வந்து ஒரு டைம் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரே நேரத்துல எல்லா ஃப்ரெண்டையும் அவங்க ஓபன் பண்ண முடியாது. இந்தியா கூட்டணி ஃப்ரெண்டு, தமிழ்நாடு முதலமைச்சர் ஃப்ரெண்டு, தாவேகா தலைவர் ஃப்ரெண்டு, இல்ல அதுக்கு டைம் வர்றப்ப நிச்சயமா பண்ணுவோம். ஏன் நீங்க அவசரப்படுறீங்க? 3 ஆண்டு காலம் டைம் இருக்கு. அதனால வந்து இப்ப என்னன்னா ஒரு புதிய அரசாங்கம், எந்த அரசாங்கமா இருந்தாலும் ஒரு அரசியலுக்கோ இல்ல ஒரு அரசியல் நடத்தியோ ஒரு அனுபவம் இல்லாத ஒரு அரசாங்கம் வர்றப்ப அவங்களுக்கு ஒரு டைம் வேணும். ஏன்னா ஒரே நேரத்துல வந்து அரசாங்கத்தையும் நடத்தணும், சட்டமன்றத்தையும் நடத்தணும், கூட்டணியும் நடத்தணும், பிரதமர் வேட்பாளரையும் அறிவிக்கணும்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. எல்லாமே கரெக்டா நடந்துகிட்டு இருக்கு. அவங்க ஏதாவது ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளர் இல்லைன்னு சொல்றாங்களா? அப்படி ஒண்ணு சொல்லல. சோ அந்த மாதிரி ஒரு இல்ல அதுக்கான தேவையே வரல. ஏங்க இப்பதான் ஒரு பிரதமர் வேட்பாளருக்கான எலெக்ஷனே நடந்து முடிஞ்சிருக்கு. 2 வருஷம் தான் இருக்கு நாங்களே எம்பி ஆகி. 3 ஆண்டு காலம் இருக்கு. மிக நிச்சயமாக ஒரு நல்ல முடிவை எடுத்து நாங்க இந்த நாட்டை காப்பாத்துறதுங்கிறதுல எல்லாமே தெளிவா. விஜய் பிரதமர் வேட்பாளரானால் காங்கிரஸ் ஆதரவு. ராகுல் காந்தி மட்டுமே இந்தியா கூட்டணியின் சார்பில், எதிர்க்கட்சிகளின் சார்பில் பிரதமர் வேட்பாளராக இருப்பார். பிரதமராக மிக சிறப்பாக பணியாற்றுவார். அதுல எந்த மாற்று கருத்தும் உங்களுக்கு வேண்டியது. தமிழக அரசு எல்லாமே ரீல்ஸ்லயே சொல்லிட்டு இருக்கு. அதை பத்தி இந்த சோசியல் மீடியால ரீல்ஸ் போடுறதை நம்ம எப்படி கட்டுப்படுத்துறது? அப்ப நம்ம ஜனநாயகத்தை பத்தி நம்ம நிறைய பேசுறோம். அப்புறம் அதற்கான ரீல்ஸ் போடுறவங்களுக்கு நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த ரீல்ஸ் போடுறப்ப சில கவனங்கள் தேவை. அதை வந்து அரசாங்கம் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. இப்ப அமைச்சர்களோ இல்ல சட்டமன்ற உறுப்பினர்களோ போறப்ப கவனமா இருக்குன்னு முதலமைச்சர் கூட்டத்தில் சொன்னதுக்கு அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆர்வமா சிலது பண்ணிடுறதா. புதுசா நம்ம ஒரு இடத்துக்கு வர்றோம், நமக்கு வந்து ஒரு காலங்காலமான மரபுகள் கடைபிடிக்கப்படுற விஷயங்கள்லாம் இருக்கு. டக்குனு இளைஞர்களா இருக்காங்க, அவங்க அப்ரோச் வேறையா இருக்காது. அப்படிதான் நம்ம பார்க்கணும். இப்ப நம்ம எதிர்கட்சிகள் நம்ம போராட்ட நான் ஒரு போராட்ட இயக்கங்களோ இல்ல அரசியல் கட்சிகளோ கன்வென்ஷனா நம்ம போராடுறதுக்கும் இன்றைய இளைஞர்கள் போராடுறதுக்கும் ஜந்தர் மந்தருக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அந்த மாதிரி ஒரு சில ஏஜ் இஷ்யூஸ் இருக்குல்ல, அதை வந்து நம்ம ஒரு பெரிய குற்றமா பார்க்க கூடாது. இல்ல சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் சட்டமன்றமோ நாடாளுமன்றமோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவை உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் யாரா இருந்தாலும் எதிர்கட்சி சேர்ந்தவர்கள், எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து ஒரு கண்ணியத்தோடும் நாகரிகத்தோடும் பொறுப்போடும் பேசணும். ஏன்னா மக்கள் வந்து நம்ம மீது ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. நம்மளுக்கு மக்கள் வந்து ஒரு கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை, சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்தா தங்களை ரெப்ரசன்ட் பண்ணிக்கணும். நம்ம எப்பவுமே வந்து நம்ம மக்களை ரெப்ரசன்ட் பண்றோம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுட்டு பேசணும்னு நினைக்கிறேன். இல்ல நான் அதுக்கு எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கு. நீங்க வந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோ சட்டமன்ற உறுப்பினரோ எல்லாரும் வந்து வசதியா இருக்கிறது இல்ல. நீங்க வந்து அது நிறைய எம்பிக்களுக்கே இருக்கு. நாங்க அடுத்த கடையை திறக்க வேண்டாம், திறக்காம இருக்கோம். இப்ப நீங்க வந்து ஒரு எல்லா ஊருக்கு போகணும். ஒரு சட்டமன்ற உறுப்பினர்னால எல்லா ஊருக்கும் நம்மளால போயிட முடியாது. நமக்கு இருக்கிற நாடாளுமன்றம் நடக்கிற நாட்கள், சட்டமன்றம் நடக்கிற நாட்கள், நம்ம நல்லது கெட்டதுக்கு போற நாட்கள், இந்த மாதிரி கமிட்டிகள்ல நம்ம சர்வ் பண்ற நாட்கள், இதெல்லாம் தாண்டி நம்ம எவ்வளவு போக முடியுமோ நம்ம போகணும். போறப்ப இன்னைக்கு நரேந்திர மோடி ஆட்சியில பெட்ரோல் டீசல் கொஞ்சம் விலைக்கா விற்குது. நீங்க வந்து இப்ப நாங்க என்னோட தொகுதி பாத்தீங்கன்னா நான் 4 மாவட்டத்துக்கு எம்பியா இருக்கேன். 4 மாவட்டம் வருது என் தொகுதியில. திண்டுக்கல், திருச்சி, கரூர், புதுக்கோட்டை. திண்டுக்கல் கலெக்டரேட்ல ஆரம்பிச்சு புதுக்கோட்டை கலெக்டரேட்ல என் தொகுதி முடியுது. அப்ப எவ்வளவு நீங்க வந்து நம்ம வந்து ஒரு எரிபொருள் செலவு நமக்கு இருக்கு. சோ அந்த மாதிரி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோ இல்ல மக்கள் பிரதிநிதிகளோ சட்டமன்ற உறுப்பினரோ நேர்மையா இருக்கணும் அப்படின்னா அவர்களுக்கு அடிப்படையான சில வசதிகளை அரசாங்கம் செய்து கொடுக்கறதுல தப்பில்லைன்னு நான் நினைக்கிறேன். இப்ப நீங்க கேட்டதுனால சொல்றேன், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சார்பாகவும் ஒரு கோரிக்கை இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டுல வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்குன்னு அலுவலகம் கிடையாது. அரசாங்கம் கட்டி கொடுத்த அலுவலகங்கள் கிடையாது. அங்கங்க அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி சின்ன சின்ன ரூம்ல அந்த மாதிரி சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. நானே ஒரு 7 ஆண்டு கால போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை வாங்கியிருக்கேன். தமிழ்நாடு அரசாங்கம் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மக்கள் வந்து போறதுக்கு எளிதாக ஒரு அலுவலகம் கட்டி கொடுக்கும். புதிய கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் காவிரி நீர் வச்சிருக்கோம் எல்லாரும். தொடர்ந்து பிரச்சனைகள் நீடித்து வருதுங்க. இதுக்கு தீர்வு காணும் வகையில் இல்ல காவிரி பிரச்சனையில வந்து இதுல தீர்வுங்கிறது வந்து நமக்கு வந்து சட்ட ரீதியா நமக்கு தீர்வு ஏற்கனவே இருக்கு. தண்ணி பிரச்சனை இருக்கு. எல்லா மழை பெய்ய மாட்டேங்குது, கிளைமேட் சேஞ்ச் ஆகுது, நம்ம வந்து பாசன பகுதிகளை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே போறோம், தொழில்களை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே போறோம். அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. ஆனா பிரச்சனை இருக்குதுங்கிறதுக்காக எங்க ஊர்ல தண்ணியே இல்லை, நான் உங்களுக்கு தண்ணி கொடுக்கணும்னு சொல்ல முடியாது. அதுக்குதான் டிஸ்கஸ் ஃபார்முலா இருக்குல்ல. இதெல்லாம் நம்ம பேசிட்டு ஏற்கனவே கோர்ட்ல பேசிதான் உங்களுக்கு தண்ணி இருந்தா நீங்க இவ்வளவு கொடுங்க, தண்ணி இல்லைன்னா டிஸ்கஸ் ஃபார்முலா கொடுங்கன்னு கேட்கிறேன். அப்ப தண்ணி இருந்தாலும் நான் கொடுக்க மாட்டேன், தண்ணி இல்லைனாலும் நான் டிஸ்கஸ் ஃபார்முலாவை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது வந்து அப்புறம் எதுக்கு சட்டம், நியாயம், கோர்ட்டு எல்லாம் இருக்குது? நம்ம வந்து ரைபேரியன் ரைட்ஸ் உள்ள ஸ்டேட்டுங்கிறதுனாலே நம்மள அப்படி பண்ண முடியாதுல்ல. ஒரு எந்த அரசாங்கமா இருந்தாலும் வந்து ஒரு சட்டத்திற்கு உட்பட்டு தானே நடத்தணும். இப்ப நம்ம தண்ணிக்கு எங்க போறது அப்புறம்? அதனால வந்து பிரச்சனைகள் இருந்தா கூட அந்த பிரச்சனைக்கு ஒட்டி ஒரு தீர்வு இருக்கு. அந்த தீர்வை வந்து கர்நாடக முதலமைச்சர் கர்நாடக முதலமைச்சர்கள் மதிக்கணும்.
ஒரே நான் 25 கல்யாணத்துக்கு போகணும். காவிரி இஷ்யூ பேசுறதுனால சொல்ல வரேன். மேகதாது பிரச்சனையில வந்து காங்கிரஸ் இரட்டை நிலைப்பாடு இருக்கிறது பொதுவான உங்கள் கருத்து இல்ல என்ன? காங்கிரஸ்